டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங் ப்ராசஸில் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் சிஎஸ்சி மற்றும் அதனை ஒட்டிய ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் சென்னை கல்லூரிகளில் இறுதி கட்டமாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கோம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த லிஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள கல்லூரிகளில் இறுதி கட்டத்தில் ஃபைனல் வேக்கன்சி லிஸ்ட் டிஎன்இஏ 2025 என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இதன் அடிப்படையில் காரப்பாக்கம் டிஜே இன்ஸ்டியூட்டில் சிஎஸ்சி கோர் பிரான்ச் ஓசியில் 14, பிசியில் 19, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 14, எஸ்சியில் 10 அவைலபிளாக இருக்குங்க. செயின்ட் லார்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் ஐடி பிரான்ச் ஓசியில் 14, பிசியில் 15, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 11, எஸ்சியில் 7 வேகன்சி இருக்குங்க. ஏஆர்எம் ஆர்ம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி ஓசியில் 14, பிசியில் 12, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 10, எஸ்சியில் 8 வேகன்சி இருக்குங்க. எகைன் செயின்ட் லார்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி ஓசியில் 13, பிசியில் 14, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 11, எஸ்சியில் 8 வேகன்சி இருக்குங்க. கும்மிடிப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீ ஜெயராம் இன்ஸ்டியூட்டில் சிஎஸ்சி கோர் பிரான்ச் ஓசியில் 10, பிசியில் 15, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 11, எஸ்சியில் 8 வேகன்சி இருக்குங்க. எகெயின் ஆர்ம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஐடி பிரான்ச் ஓசியில் 10, பிசியில் 14, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 9, தென் எஸ்சியில் 7 வேகன்சி இருக்குங்க. விஏ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற பேரில் ரன்னான ஷீக்ஷா இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் சிஎஸ்சி வித் ஏஐ மற்றும் எம்எல் ஓசியில் 9, பிசியில் 10, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 7, எஸ்சியில் 6 சீட் வேக்கண்டாக இருக்குங்க. எகெயின் ஸ்ரீ ஜெயராம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஏஐ மற்றும் டிஎஸ் ஓசியில் 7, பிசியில் 14, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 11, எஸ்சியில் 7 வேகன்சி இருக்குங்க. செயின்ட் லார்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் அதே ஏஐ மற்றும் டிஎஸ் ஓசியில் 7, பிசியில் 14, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 11, எஸ்சியில் 9 சீட் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்காக உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதே வரிசையில் ஷீக்ஷா இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ், டிஜே இன்ஸ்டியூட், பெரி இன்ஸ்டியூட், ஆர்ம் காலேஜ், சாம்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆர்ம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த கல்லூரிகளில் சிஎஸ்சி மற்றும் அதனை சார்ந்த ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் ஓசியில் ஆரம்பித்து எஸ்சி வரைக்கும் ஒரு சில சீட்ஸ் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு நமக்கு வேகன்சி இருக்குங்க. எகெயின் செயின்ட் லார்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ், சாம்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஜெயசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இந்த கல்லூரிகளிலுமே சிஎஸ்சி மற்றும் அதனை சேர்ந்த ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் ஓசியில் ஆரம்பித்து எஸ்சி வரைக்கும் மினிமம் சீட்ஸ் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு இன்னமுமே அவைலபிளாக இருக்குங்க. இந்த சீட்ஸ்லாம் மினிமமாக இருக்கிறதுனால சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் யார் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு இந்த சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ் பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதே போல் பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ், மகாலட்சுமி டெக்னிக்கல் கேம்பஸ், ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பெரி இன்ஜினியரிங் காலேஜ் இந்த கல்லூரிகளிலுமே சிஎஸ்சி மற்றும் அதனை சார்ந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் ஓசியில் ஆரம்பித்து எஸ்சி வரைக்கும் சில சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஆரம்பித்து ஓசி கேட்டகரியில் ஆல்ரெடி 0 ஆகிட்டு முடிஞ்சிருக்கு. பிசியிலிருந்து இன்னமுமே சில சீட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இதே வரிசையில் மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மாதா இன்ஜினியரிங் காலேஜ், டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த கல்லூரிகளிலுமே சிஎஸ்சி மற்றும் அதனை சார்ந்த பிரான்ச்சஸ்க்கு ஓசி தவிர பிசியில் ஆரம்பித்து எஸ்சி வரைக்கும் சில சீட்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குங்க. திருவள்ளூர் ஜெயசக்தி இன்ஜினியரிங் காலேஜ், திருமலிசை ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஷீக்ஷா இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ், மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ்,
இந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பெரி இன்ஸ்டிடியூட், ஆசான் மெமோரியல் காலேஜ், பெரி இன்ஸ்டிடியூட், தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த கல்லூரிகளிலுமே சிஎஸ்சி சம்பந்தமான பிரான்ச்சஸ் ஓசி தவிர பிசியிலிருந்து எஸ்சி வரைக்கும் ஒரு சில சிங்கிள் டிஜிட் வேக்கன்சிஸ் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு ரெடியாக இருக்குங்க. அன்னை வேளாங்கண்ணிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மாதா இன்ஜினியரிங் காலேஜ், மகாலட்சுமி டெக்னிக்கல் கேம்பஸ், ஆனந்த் இன்ஸ்டிடியூட், மாதா இன்ஜினியரிங் காலேஜ், பெரி இன்ஸ்டிடியூட், ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ், ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டிடியூட். இந்த கல்லூரிகளிலுமே ஓசியை தவிர்த்து பிசியிலிருந்து எஸ்சி வரைக்கும் சில சிங்கிள் டிஜிட்ஸ் வேக்கன்சி பொசிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டிடியூட், மாதா இன்ஜினியரிங் காலேஜ், இந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அன்னை வேளாங்கண்ணிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜெயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ், மாதா இன்ஜினியரிங் காலேஜ், ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மற்றும் பெரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ்சி கோர் பிரான்ச்சஸும் தென் அதனை சார்ந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸும் நமக்கு இன்னும் சில சீட்ஸ் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு பிசி கேட்டகரியில் ஆரம்பித்து எஸ்சி கேட்டகரிக்கும் அவைலபிளாக இருக்குங்க. ஆசான் மெமோரியல் காலேஜ், செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ், ஆனந்த் இன்ஸ்டிடியூட், ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டிடியூட், ஜெயசக்தி இன்ஜினியரிங் காலேஜ், ஜெயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் வண்டலூர். இந்த கல்லூரிகளிலுமே சிஎஸ்சி மற்றும் அதனை சார்ந்த படிப்புகளுக்கு இன்னும் சில வேக்கன்சி பொசிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாஸ்தா டிஜேஎஸ், ஜிகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், பெரி இன்ஸ்டிடியூட், ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ், ஜிகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த கல்லூரிகளிலுமே இன்னும் ஒரு சில சீட்ஸ் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ரவுண்டு 3 முடிஞ்ச பிறகு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த 1 or 2 சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதே வரிசையில் ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டிடியூட், ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜிகேஎம் காலேஜ், டிஜேஎஸ் காலேஜ், முகமது சதக் காலேஜ், தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜஸ்லையும் சிஎஸ்சி மற்றும் அதனுடைய ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் பிசியிலிருந்து எஸ்சி வரைக்கும் சில சீட்ஸ் மட்டும் வேக்கண்டாக இருக்குங்க. இதே வரிசையில் டிஜேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில் ஆரம்பித்து முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வரைக்கும் சிஎஸ்சி மற்றும் ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் ஒரு சில சீட்ஸ் மட்டும் பிசிஎம் கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. அதே போல் எம்பிசி கேட்டகரியில் 1 மற்றும் 2 சீட் அவைலபிளாக இருக்குது. எஸ்சியில் ஒரே ஒரு சீட் மட்டும் அவைலபிளாக இருக்குங்க. இதே வரிசையில் ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஆரம்பித்து ஆனந்த் இன்ஸ்டிடியூட் வரைக்கும் எஸ்சி கேட்டகரியில் ஒரு சீட்டில் ஆரம்பித்து 2 சீட் வரைக்கும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு நமக்கு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இதில் மகாலட்சுமி டெக்னிக்கல் கேம்பஸில் மட்டும் எம்பிசி கேட்டகரியில் சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி 2 சீட் வேக்கன்சி இருக்குது. ஸ்ரீ ராமானுஜரில் பிசிஎம் கேட்டகரியில் ஏஏ மற்றும் டிஎஸ் ஒரே ஒரு சீட்டு அவைலபிளாக இருக்குது. கடைசியாக ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜில் ஆரம்பித்து முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி மற்றும் ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் எஸ்சி கேட்டகரியில் அவைலபிலிட்டி கொடுத்துருக்கோம். இந்த எஸ்சி கேட்டகரி தவிர எம்பிசி கேட்டகரியில் ஒரு சில கோர்சஸ் மட்டும் ஒரு சீட் மற்றும் 2 சீட் அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி பிசிஎம் கேட்டகரியில் அங்கங்கே ஒரு சீட் மற்றும் 2 சீட் வேக்கன்சி லிஸ்ட் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு அவைலபிளாக இருக்குது. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறது, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் டாப் ரேங்கில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 1 or 2 சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதன் அடிப்படையில் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கை ஃபேஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் TNEA 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.